திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் பிளாஸ்டிக் பைகள் விற்பனை செய்வதில் போட்டி. கல்லால் தாக்கிய நபர் தப்பி ஓட்டம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கடற்கரையில் நீராடும் பொழுது ஈர துணிகளை கொண்டு செல்வதற்கு தனியாக பை ஏதும் கொண்டு வராமல் வருபவர்கள் கடற்கரையில் விற்பனை செய்யும் பிளாஸ்டிக் பை விற்பனை செய்பவர்களிடம் பைகள் வாங்கி அதற்குள் ஈர துணிகளை வைத்து தங்களது பைக்குள் கொண்டு செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ஏராளமானோர் பிளாஸ்டிக் பைகளை விற்பனை செய்யும் வேலையை பார்த்து வருகின்றனர். அவர்களுக்குள் கடும் தொழில் போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் மதுரையை சேர்ந்த பாலமுருகன் என்பவரும் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் பிளாஸ்டிக் பை விற்பனை செய்து வருகிறார். இன்று காலையில் பிளாஸ்டிக் பை பக்தரிடம் விற்பனை செய்வதில் பாலமுருகனுக்கும் மற்றொரு நபருக்கும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இதில் தகராறு ஏற்பட்டு மர்ம நபர் பாலமுருகனை கல்லால் தாக்கினார். இதில் அவருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டது. ஏற்கனவே அவருக்கு வலிப்பு நோய் உள்ளதால் காயமடைந்தவுடன் அவருக்கு வலிப்பு வந்தது. இதற்கிடையில் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதை பார்த்த பாலமுருகனின் தாய் மகனை பார்த்து கதறி அழுதார். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் திருச்செந்தூர் கோவில் நிலைய போலீசார் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து அவர் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஏற்கனவே தமிழக அரசு பிளாஸ்டிக் பைகள் விற்பனை செய்ய தடை விதித்துள்ளது. இருந்தும் அதை கண்டுகொள்ளாத இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.